வணக்கம் மிஸ். நீங்கள் பார்த்துருக்குது பிரைட் ஃபிக்ஸ். நான் தான் பிரைட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன், நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஜிமினுக்கு ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஜிமினுக்கும் கல்யாணம் ஆகி 4 இயர்ஸ் இருக்கும். இப்போ 3 இயர்ஸில் ஒரு பையன் இருக்கான். நீங்கள் ரெஸ்ட் ரூமில் நின்று குளிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் தான் தூங்கிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் தான் டோர்லாம் ஓப்பன் பண்ணிட்டு ஜிமின் ஜிமின் என்னடி தூங்குறல, என்ன என்னோட இன்னர் வியரை எடுத்துக்கூட. என்னது இன்னரா? எதுக்குடி? நான் தானே இருக்கேன், வா வந்து இங்கேயே போட்டுக்கோ. பக்கத்தில் பாரு யார் படுத்திருக்கான்னு. அப்போ அவனும் திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஜிஃபான் தான் அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கான். இவன் இருக்கானா? இருடி வரேன் அப்படின்ட்டு அவர் எழுந்திரிச்சு வராரு. உங்களோட இன்னர் வியர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராரு. அவர் அப்படியே வந்து நின்றுட்டு கண்ணெல்லாம் கசக்கிட்டு இந்தா எடுத்துக்கோ. எடுத்துக்கோவா, சரி கொண்டா அப்படின்ட்டு நீங்கள் அவன் கையை பிடிக்கிறீங்க. அப்போ அவன் உங்களை பிடிச்சிட்டு, என்னடி இன்னைக்கு டெய்லியும் என்ன ஆஃபீஸ் அனுப்பிச்சி விட்டுட்டு தான் குளிப்பேன், இன்னைக்கு என்ன காலையிலேயே குளிச்சிருக்கா என்ன? என் புருஷன் தான் நேற்று என்னென்ன பண்ணக்கூடாதோ பண்ணிட்டானே, அதனால தான் இன்னைக்கு காலையிலேயே குளிச்சிட்டேன். அப்படி என்னடி சம்பவம் பண்ண? ரொம்ப பண்ணிட்டேனா என்ன? ஆசை தான். இன்னொரு ரவுண்டுக்கா? போடா. ஏன்டி போகக்கூடாதா? அதுவும் இல்லாமல் இன்னைக்கு சண்டே தானே, ஜாலியாக இருக்கும்டி, வா பண்ணலாம். சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்படியே வந்துடுறது பாத்ரூம் டோர் ஓப்பனில் இருந்தா. அப்படி தானே? அப்புறம் நான் வராமல் எவண்டி வருவான்? சார் போதும் போதும் இருங்க, பையன் இருக்கான், எழுந்திரிச்சு வந்துட போகிறான். அவன் வந்தா என்னடி? அவன் என்ன குழந்த தானே? குழந்த. அவன் எலும்பட்டும், ஒன்று பண்ணுறான், அதை மட்டும் நான் உன் முன்னாடி பண்ணி காமிக்க சொல்கிறேன், பாரு. என்னடி பண்ணுறான்? என்ன பண்ணுறான் சொல்லு. பாலை ஒட்ட நறுக்கிறோம். ஜிமின் சார் அப்புறமேட்டு தானே பிள்ளையும் இருக்கும். என்ன சைட்டு மணிக்கு என்ன என் பிள்ளையும் திட்டுற என்ன? வச்சனா ஃபஸ்ட்டு அவன் எழுந்திரிச்சு வரட்டும், அப்புறம் அவன் என்ன பண்ணான்னு நான் உனக்கு சொல்லி காட்டுறேன், சரியா? அப்படி என்னடி அவன் பண்ணான்? என்ன பண்ணான் சொல்லு. அதான் சொல்கிறேன்ல, அவன் ஃபஸ்ட்டு எழுந்திரிக்கட்டும், அப்புறம் இருக்கு. என்னமோடி, எழுந்திரிக்கட்டும், பார்த்துக்கிறேன். சரி, இப்போ கொஞ்சமும் இல்லை மிஞ்சமும் இல்லை, போங்க போய் அவன் கூட போய் படுத்துரு, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். என்னடி காலையிலே இப்படி பார்த்துட்டு எப்படி போக சொல்கிற? தோரைக்கு ஆசை தான், போ அப்படின்ட்டு அவனை தள்ளிட்டு டோரை லாக் பண்ணியிருப்பீங்க. அவனும் டேய் மோனே என்னடா பண்ணி வச்ச, உங்கள் ஆத்தாக்கறி வேற என்னமோ சொல்கிறா. அப்போ அவனும் அப்படியே கொஞ்சிட்ருக்கான் ஜிஃபானு. நீங்கள் அப்போது ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு நீங்கள் தான் இப்போ வந்து மிரர் முன்னாடி நின்று ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் ஹேரை. அப்போது ஜிமின் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுடி. ஏன் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணணும்? ஒன்றும் இல்லை, நீ பண்ண சீக்கிரம். அப்போ நீங்கள் பொறுமையாக அவனை பார்த்துட்டே பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் அப்படியே சடனாக எழுந்திரிச்சு உங்ககிட்ட தான் வரான். என்ன எதுக்கு கிட்ட வரீங்க? சொன்ன பேச்சு தான் கேட்க மாட்டேன்றாளே என் பொண்டாட்டி, அதுக்கு தான். என்ன என்ன ஏன் நான் ஏன் உங்கள் சொன்ன பேச்சு கேட்கல? அதுவா அப்படின்ட்டு அவர் அப்படியே உங்கள் ஹிப்பில் அவரோட ஹேண்டை ப்ளேஸ் பண்ணுறாரு. அவர் அப்படியே அந்த கர்வ்ஸ்லாம் அப்படி ரப் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜிமின், என்னடி சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்றதானே? நான் ஏன் சொன்ன பேச்சு கேட்கல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ கையெடு ஃபஸ்ட்டு. ஏன்டி கையெடுக்கணும்? நான் ஏன் கையெடுக்கணும்? அதுவும் அந்த இடத்துலேருந்து எப்படி? எப்படி? ஜிமின் கையேடுறா, எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. எடுக்க மாட்டேன்.
எடுக்கவே மாட்டேன்டி. நீ இப்படி பேச பேச நான் சத்தியமாக சொல்கிறேன், எடுக்க மாட்டேன். ஜிமின், ஏன் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? கையெடு. கை எடுக்கணுமா? எடுக்க மாட்டேன்டி. நான் தான் சொல்கிறேன்ல, நான் எடுக்க மாட்டேன். ஜிமின் போதும் ஜிமின், விளாடாத. பையன் இருக்கான், அவன் இருந்தா பொண்ணு. ஹிப்பில் தானே கை வச்சுருக்கேன். நீ என்ன பண்ணுற ஹிப்பில்? என்னமோ பண்ணுறேன்டி. உனக்கு என்ன மூடாகுதா? ஜிமின் இப்படிலாம் பேசாத, போ. நீ தள்ளு, நான் போகிறேன். எங்கடி போகிற? புருஷனை விட்டு போயிடுவியா என்ன? ஜிமின் நீங்கள் பாருடா, இப்படிலாம் பேசாத. ஏண்டி ஏன் பேசக்கூடா? சும்மா இரு ஜிமின். அப்படின்ட்டு நீங்கள் 2 பேரும் ஐ டு ஐ பார்க்குறீங்க. அப்போ ஜிஃபான் எழுந்திரிச்சிட்டு மா மா பாரு, உன் பையன் எழுந்திரிச்சிட்டான். ஏண்டி? இரு, நீ போகாத, அவன்கிட்ட எல்லாம் போகாத. ஏய், உன் பையன்டா. என் பையனாக இருந்தாலும் இந்த விஷயத்துலலாம் நானும். நீ அப்படியே நெல்லடி, நல்லா இருக்கு. அப்படின்ட்டு அவர் இன்னும் உங்களை விடுற மாரி இல்லை. நீங்களும் ஜிஃபானே பார்க்குறீங்க. ஜிஃபான் அவன் அப்படியே உட்காந்துட்டு உங்கள் 2 பேரையும் பார்த்துட்ருக்கான். மா மா. இங்கே பாரு, கூப்பிட்றேன்டா, விடு. என்ன விடமாட்டேன்டி, போடி. எப்போ பாரு அவன் கூட தானே இருக்கான். சண்டே மட்டும்தானே என் கூட. ஏன்டி அப்பையும் அவன் வந்து கெடுக்கிறான்? பேசாமல் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிடுவா. எதுக்கா? இவன் பார்த்துக்குதான். அப்புறம் உங்கள் அம்மா வந்து ஒரு பையன் தானே இருக்கான், அவனை பார்த்துக்கிறதுக்கு முடியலையான்னு என்ன கேட்கவா? ஓ, கரெக்டு தான். இல்லை, சரி விடு. அவனை திரும்ப தூங்க வைடி. ஜிமின், நீ நினைக்கிற மாரிலாம் அவன் தூங்க மாட்டான். என்னடி குழந்தை தானே, தூங்க வை. அவனுக்கு 4 வயசு ஆக போகுதுடா. 4 5 தூங்க வைடி பேசாமல். மீறே நான் ஸ்கூலில் சேர்த்து விட்ருவேன், அப்புறம் பார்த்துக்கோங்க. ஜிமின், 5 வயசுக்கு தானே சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன் உன்கிட்ட. அதில் மட்டும் கரெக்டாக இருடி. நீனு சேர்த்தா 5 வயசில் தான் ஸ்கூல் சேர்க்கணும். எவன்டி சொன்னான்? எவன்டி ரூல்ஸ் போட்டான் உனக்கு 5 வயசில் தான் சேர்க்கணுன்னு? 3 வயசுலேயே, நான்லாம் 3 வயசுலேயே போனேன்டி ஸ்கூலுக்கு. நீ ஃபஸ்ட்டு ஸ்கூல் போனியா? நான் ஸ்கூல் போகலையா? அப்படியே போன மாரி தான் பேசுகிறது. அங்கே போய் எல்லா பொண்ணுங்களையும் சைட் அடிச்சுட்டு தானே சுற்றுவ. சும்மா இருடி. அதுவும் இதுவும் ஒன்றா? நான் 3 வயசில் ஸ்கூல் போனேங்கிறேன், நீ வாரா? சரி, என்னை விடு. என் பையன் கூப்பிட்றான். எது? உன் பையனா? நான் இல்லாமல் எப்படி உனக்கு அவன் பையன் ஒன்று வந்தான்? என் புருஷன் கொடுத்த ப்ராடக்ட் இது, போதுமா? அப்படின்ட்டு ஜிமின் கையை உதறி விட்டுட்டு போகிறீங்க. போயிட்டு ஜிஃபானை தான் தூக்கி உங்கள் செஸ்ட்டில் சாய்ச்சிக்கிறீங்க. அவனும் அப்படியே அங்கேயே படுத்து கண்ணை மூடிட்டுருக்கான். ஒரு காலத்தில் நான் படுத்த இடம். இப்போ பாரு, எவனோ படுத்துருவான். எவனோ ஊரில் போகிறவனா? என் புள்ள புரியுதுல்ல, பேசாமல் இரு. ஆமாம், உங்கள் பிள்ளை தான். நான் இல்லாமே உங்களுக்கு பிள்ளை வந்துடுச்சு, வானத்துலேருந்து குதிச்சு, அப்படி தானே? அப்போது ஜிஃபானை பார்த்துட்டு அப்பா அப்படின்ட்டு ஜிஃபான் அப்படியே கை காட்டுறான் தூக்க சொல்லி. ஜிமினும் பார்த்துட்டு டேய் போடா, ஏன்ட்ட வரானா உங்கள் மாட்டே கடை போ. அப்போ திரும்ப திரும்ப ஜிஃபான் அப்பா அப்பா. பாரு, உன் பிள்ளைன்னு சொன்னால, பிடிச்சி வச்சுக்கோ உன் பிள்ளைய, போ. ஏன் ஜிமின் இப்படி பண்ணுற? உன்கிட்ட தானே வரணுங்கிறான், தூக்க. என்னால் தூக்க முடியாதுடி. என் பொண்டாட்டியை மட்டும் அப்படியே வச்சுக்கிறான்ல அவனே, என்னால் எல்லாம் தூக்க முடியும். சரி, தூக்க வேதனா, நீ பேசாமல் இரு அப்படின்ட்டு அவனை தூக்கிட்டு நீங்கள் ஹாலுக்கு தான் போகிறீங்க. அப்படியே நீங்கள் தட்டி கொடுக்க அவனும் திரும்ப அகைன் தூங்குறான். நீங்கள் தூங்கினோன்னே கொண்டாந்து உங்கள் ரூம்லேயே போட்டுட்டு அவனுக்கு சேஃப்டியாக அந்த பில்லோஸ்லாம் எடுத்து வச்சுட்டு திரும்ப கிச்சனுக்கு தான் போகிறீங்க. இப்போது நீங்கள் சாரீ தான் வியர் பண்ணியிருக்கீங்க, ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தான் போயிருந்துருப்பீங்க குக் பண்ண. ஜிமின் இப்போது டிவி பார்த்துட்ருக்கான். அடிக்கடி உங்களை தான் பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் குக் பண்ணுறதே பார்த்து ரசிச்சுட்டு சைட் அடிச்சிட்டு இருக்கான்.
அப்போது நீங்கள் குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களோட சாரியை தூக்கி உங்கள் ஹிப்பில் சொருவிக்கிறீங்க. அப்போ அவரும் பார்க்குறாரு. பா, எப்படி இருக்கா என் பொண்டாட்டி, ஒத்த புள்ள பெத்துட்டா, இருந்தாலும் நச்சுன்னு நறுக்குன்னு குறையாமல் எல்லாம் அப்படியே இருக்கு. யாருக்கு கிடைக்கும் இந்த மாரிலாம்? எனக்கு கிடச்சிருக்கு என் பொண்டாட்டி இப்படி இருக்கிறத பார்க்க. அப்படின்ட்டு உங்களே பார்த்துட்டே இருக்கான். ரொம்ப டெம்ட் ஆகுது உங்கள் ஹிப்பை பார்த்துட்டு அவனுக்கு. நீங்கள் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு, என்ன என்ன இங்கேயே பார்த்துட்ருக்க? ஒன்றும் இல்லை, நான் எதையோ பார்க்குறேன், உனக்கு என்ன? பார்க்குறத பாரு, அப்படியே பறித்து தின்னுறது மாரியே பார்க்குறது. என்னடி வாய்க்குள்ளே முணங்கிக்கிற என்ன? ஒன்றும் இல்லை, இங்கே பார்க்குற பார்வையை பற்றி என் மனசுக்குள்ளேயே திட்டிகிட்ருக்கேன். ஓ, திட்டுடி பொற ஏறட்டும். எனக்கு பொற ஏறினா வச்சும் தண்ணி குடிக்க கிச்சனுக்கு தானே வருவேன். என்ன? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. ஏய், ஏன் இப்படி உனக்கு இருமுது? ஒன்றும் இல்லடி, நீ வேலையை பாரு அப்படின்ட்டு அவரும் சிரிச்சுட்டு அப்படியே எழுந்திரிச்சு கிச்சனுக்கு தான் வராரு. வயன், தண்ணி வேணும்டி. அங்கே தானே இருக்கு, குடிச்சிக்கோ. அங்கே இருக்கா? எங்கடி? அப்படின்ட்டு உங்கள் ஹிப்பில் அப்படியே லைட்டாக டச் பண்ணிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே அவரையே பார்த்து முறைக்கிறீங்க. ஓ, எங்கே இருக்கா? சரி, ஓகேடி, நீ வேலையை பாரு அப்படின்ட்டு அவர் தண்ணி குடிக்கிற சாக்கில் உங்களே பார்த்துட்ருக்காரு. உங்கள் ஹிப்பை பார்க்குறாரு. அவருக்கு இன்னும் டெம்ட் ஆகுது. ஐயோ, போக எப்படியே இருக்கே. அப்போது உங்களுக்கு அந்த ப்ளவுஸ்க்கு அடியிலேருந்து ஒரு ஸ்வெட்டு மட்டும் அப்படியே உங்கள் ஹிப்பில் வந்துட்டு இருக்குது. அது அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்போ அவரும் பார்த்துட்டு இருந்துட்டு தண்ணி அப்படியே கீழே வச்சுட்டு அவர் உங்கள் கிட்ட தான் வந்து அந்த ஹிப்போட அந்த ஸ்வெட்டை சேர்த்து வச்சு பிடிக்கிறாரு. ஹே, என்னடா பண்ணுற? ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது. என்ன நல்லா இருக்கா? டி எட்ரா கைய, எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. கூச்சமாக இருக்கா? நைட்டு அங்கே தான் படுத்தேன், உருண்டம் பிறண்டேன், எல்லாம் அங்கே தான் பண்ணேன். அப்போல்லாம் உனக்கு தெரியாது, இப்போ மட்டும் தெரியுதா? டே, அது ஏதோ நைட்டு, அது அப்படி. இப்போ நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, கையெடு. ஏன்டி கை எடுக்கணும்? நான் ஏன் கை எடுக்கணும்? நான் ஏன் கை எடுக்கணும்? சும்மா சண்டைக்கு வராத, நீ கையை எடு ஜிமினா. எடுக்க மாட்டேன், என்ன பண்ணுவேன்? சும்மா இதே பேசாத, எனக்கு கோபம் வரும். கோவமா? எதுக்குடி? அப்போது ரூமில் இருந்து ஜிஃபான் அழுவுற சவுண்டு. இவனுக்கு வேறு வேலையே இருக்காதுடி. சரி, நீ போய் அவனை தூக்கிட்டு வா ஜிமின், ப்ளீஸ். சரிடி, இரு, போகிறேன் அப்படின்ட்டு அவரும் அந்த ஹிப்பை அப்படியே டச் பண்ணிட்டே போகிறாரு. உனக்கு இடுப்பை தொடாமல் இருக்க முடியாதாடா? முடியலடி, என்ன பண்ணுறது சொல்லு, முடியல அப்படின்ட்டு அவரும் உங்கள் கண்ணத்தில் நைட்டாச்சும் பண்ணலாண்டி, பண்ணி தொலைலாம். அப்போ அவரும் சிரிச்சுட்டு லவ் யூ போடா அப்படிங்கிறீங்க. அப்போ ஜிம்மினும் போய் ஜிஃபானை தூக்கிட்டு வரான். அவனும் அப்படியே அவனோட ஹக்குள்ளே இருக்கான். அப்படியே ஹக் பண்ணிட்டு ஜிம்மினோட கைக்குள்ளே அவன் அப்படியே ஃபேஸை வச்சுட்டு உங்களையே பார்த்துட்டு இருக்கான் ஜிஃபான். அவன் அப்படி பார்க்குறத பார்த்துட்டு லைட்டாக ஜிம்மினுக்கு பொசஸ் ஆகுது, ஜெலஸ் ஆகுது அவர் பார்க்கும்போது. என்னடி இப்படி பார்த்துட்ருக்கான்? அவன் எப்பயும் இப்படி தான் பார்ப்பான். என்னடி, என்ன சரியில்லை போல்? நீ ஏன்டா இவன் மேலே இவ்வளோ பொசிசிவாக இருக்க? எனக்கு அவன் மேலே இல்லை, அவன் மேலே தான் எனக்கு. அவன் பார்க்குறத பாரு, என்னை விட ரொம்ப ஓவர்டேக் பண்ணிடுவான் போலடி. ரொம்ப பார்க்குறான் உன்னை, என் ரேஞ்சை விட ரொம்ப பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு அவரும் அப்படியே சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போது ஜிஃபானும் அம்மா அப்படின்ட்டு உங்களை தூக்க சொல்கிறாரு. அவனையும் அப்படியே தூக்கிட்டு
அவனை அப்படியே உங்கள் செஸ்ட்டோட சேர்த்து வச்சு ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் ஜிமினுக்கு பார்க்க பார்க்க ஒரு மாதிரி வயிற்றுச்சலாக இருக்குது. என்னடி பண்ணுற, அங்கே பாருடி அவனை, ஏன்னா எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் பேசாமல் இவனை எங்கன்னா கொண்டு போய் விட்டுருவோமா? ஹே என்னடா பேசுகிற, நம்ம பிள்ளடா, அவன் பாருடி என் பிளேஸ்டி அது. அப்போ நீங்களும் சிரிச்சிட்டு, ஷோ ஜிமின் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க குழந்த மாரி, அவன் குழந்த ஜிமின். இருந்தாலும் இதெல்லாம் டூ மச்டி, அவன் ஓவராக பண்ணுறான். உன் செஸ் மேலேயே படுத்துக்கிறான், எனி டைம் உன் கூடயே இருக்கான், என்ன மிஞ்சிருவான் போலடி. ஜிமின் இதெல்லாம் இல்லை, எதுவும் இல்லை, நீயா ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? போடி, எனக்கு இதெல்லாம் தெரியாது. எனக்கு எனக்கு நீ ஃபஸ்ட்டு அவனை தூக்கி கீழே கீழே வைக்குவா ஜிமின், அவன் குழந்தை ஜிமின். அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவனை கீழே வை நீனு. அப்போது அவன் அடம் பிடிக்கிறான் ஜிமின். இங்கே பாரு, நீ கீழே வைடி அவனை, அங்கே பாரு அவன் படுத்துருக்கான் அங்கே, அதெல்லாம் வேணாம், நீ திரும்ப போய் பெட்டில் போட்டு வந்துடு போ ஜிமின். ஐயோ சரி விடு, வந்து ஹக் பண்ணிக்கோ. எனக்கு அதெல்லாம் வேணாம், எனக்கு அங்கே தான் ஹக் பண்ணணும். ஜிமின் என்ன பேசுகிற, அங்கே தூங்குறான் பாரு பாப்பா ஜிமின், இது குட்டி பாப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி, போடி. கொண்டு போய் அவனை சோஃபாவில் போட்டு வா, இல்லைனா டிவி போட்டு விட்டு ஆன் பண்ணி விட்டு வா, அவன் பார்த்துட்டு இருப்பான். நீ கொண்டு போய் வை அப்படின்ட்டு அவன் பிடிவாதமாக இருக்கான். அப்போ நீங்களும் போயிட்டு ஜிஃபானை சோஃபாவில் உட்கார வச்சு கார்ட்டூன் போட்டு விட்டுட்டு வரீங்க. அப்போ ஜிமின் இதெல்லாம் கிச்சன் வழியாக பார்த்துட்டு தான் இருக்காரு. நீங்கள் வந்தோன்னே இங்கே வா அப்படின்ட்டு அவர் அந்த டேபிளில் உட்காந்துட்டு உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு அவரோட ஹெட்டை ரப் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. ஜிமின் அவன் குழந்த ஜிமின், ஒன்றை மாரிலாம் இல்லை சரியா? நீ மட்டும்தான் எனக்கு புருஷன், அவன் எனக்கு புள்ள ஜிமின். இருந்தாலும் ஓவராக இருக்குடி அவன் பண்ணுறதெல்லாம் பார்க்க. ஜிமின் அது நம்ம புள்ள ஜிமின், ஏன் ஜிமின் இவ்வளோ அப்படி இருக்க? போடி, என் பிள்ளையா இருந்தாலும் ஒரு லிமிட் வேண்டாம், இவன் ஓவராக பண்ணுறான்டி அப்படின்ட்டு அவர் அப்பயுமே குழந்த மாரி இதுதான் சொல்கிறாரு. அவர் அப்படியே உங்கள் ஹிப் பக்கத்தில் அவரோட ஹெட்டை வச்சுட்டு, ஜிமின் என்ன பண்ணுற, சும்மா இருடி அப்படின்ட்டு கிஸ் பண்ணிட்டே இருக்காரு உங்கள் ஹிப்போட கர்வ்ஸில். உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது. ஜிமின் பையன் இருக்கான், ஜிமின் பையன் இருக்கான்டா, சும்மா இருடி அப்படின்ட்டு அவர் அப்படியே அவங்க சாரியோட பின்ன ஒன்று ஒன்றா கழட்டுறாரு. ஜிமின் என்ன பண்ணுற, ஜிமின் விடு, சும்மா இருடி அப்படின்ட்டு அவர் உங்களோட பின்னு எல்லாத்தையுமே கழட்டியிருப்பார். இப்போ இன்ஸ்கர்ட்டும் இன்னர் பியரோடு இருப்பீங்க. ஜிமின் நீங்கள் பாரு, நான் சாரீ கட்டியிருந்தேன், இப்போ அவுத்துட்டேன் ப்ளவுஸ்லேருந்து எல்லாத்தையும், இப்போ இன்ஸ்கர்ட்டும் இன்னரும் மட்டும்தான் போட்டிருக்கேன். சும்மா இரு ஜிமின். அப்போது உங்களோட இன்ஸ்கர்ட் அப்படியே தூக்கிட்டு உங்களை அப்படியே அவன் மேலே உட்கார வைக்கிறான், டபுள் சைடு லெக் போட்ட மாரி. என்ன பண்ணுற, ஜிஃபான் இருக்கான் ஜிமின், அதெல்லாம் பண்ணாத. அவன் இருந்தா இருக்கட்டும்டி, அவன் தான் டிவி பார்த்துட்ருக்கான்ல. ஜிமின் என்ன என்ன பண்ண போகிற, என்ன பண்ண போகிறான் உனக்கு தெரியாதா? தெரியாதா அப்படின்ட்டு கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் ரூமில் தான் உங்கள் பெட்டில் போடுறாரு. நீங்களும் அப்படியே ஜிமின் என்ன பண்ணுற, மேட்ரு பண்ணலாம், எனக்கு ஒரே டெம்ப்டாக இருக்குது. வெளியே ஜிஃபான் இருக்கான் ஜிமின். பரவாயில்லடி, அவன் இருந்தால் பார்த்துக்கலாம், அழுதானா சவுண்டு கேட்கும் அப்படின்ட்டு நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு மாதிரி மேக் அவுட்லாம் பண்ணுறீங்க. இப்போ அப்படியே அந்த மேக் அவுட்லாம் முடிச்சுட்டு அவரோட ஹேண்டில் படுத்திருக்கீங்க. அவர் அப்படியே கீழே வந்து உங்கள் ஹிப் கிட்ட மவுத்தை வச்சுட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஏண்டா உனக்கு அங்கேயே எதுனா பண்ணிகிட்டே இருக்க, அங்கே எதுனா பண்ணிகிட்டே இருக்கணுமா உனக்கு?
சும்மா இருடி, அங்கே மட்டும்தான் எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கும்டி. இது என்னோட ஹிப்பில் அப்படி தானே? ஆமாம், உன்னோட ஹிப்பில் தான் எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன். உண்மையாக சொல்லணும்னா அங்கே தாண்டி கிடைக்குது. நான் என்ன பண்ண சொல்லு? சரி தான் போ அப்படின்ட்டு அவனோட ஹெட்டை ரப் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. அப்போ ஜிமினோ உங்களை அந்த கர்வ்ஸ்லேயே கடிக்கிறாரு. வலிக்குது, ஏன் அங்கே கடிக்கிற? வலிக்குது எனக்கு. வலிக்குதா? வலிக்கட்டும் அப்படின்ட்டு அவரும் அப்படின்ட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஜிஃபான் தான் அம்மா அப்படின்ட்டு வராரு. உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு மேலே அப்படியே பெட்ஷீட்ஸ் கவராக இருக்கிறதுனால ஒன்றும் தெரியாது. உங்கள் ஜிஃபான் அப்படியே வந்து பெட்டில் ஏறி உங்கள் மேலேயே வந்து அப்படியே படுத்துக்கிறான். ஜிமின் இதெல்லாம் பார்த்துட்டு காண்டாக இருக்கவனுக்கு, இன்னாடி இதெல்லாம் நியாயமே இல்லை தெரியுமா? இங்கே பாரு, அவன் ஓவராக பண்ணுறான். வேணா பாரு, எங்கள் மாட்டை கொண்டு போய் விட்டுருவேன் இவனை. ஜிமின் விடு, அவன் ஏதோ தேடிட்டு வந்துட்டான் பாரு, விடு. எவ்வளோ நேரம் இருந்தல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அவன் பாவம் இல்லை ஜிமின், ஏன்டா நீ இப்படி இருக்க அப்படின்ட்டு ஜிஃபானை தட்டி கொடுத்துட்ருக்கீங்க. ஜிமின் இப்படியே பவுட் பண்ணிட்டு உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. ஓகேடா, அன்டில் த சைனிங் ஆஃப். ரைட், டாடா, பாய், லவ் யூ. இன்ஸ்டா, வாட்ஸ்அப் எதுலேயும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.